இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை குறித்து இடலாறு அடையாதிருக்கவன் எவனோ அவன் பாக்கியவன் என்று. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் அவன் ஜெயிலில் அடைபட்டிருக்கிறான். அவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்த பண்ணப்பட்டு 6 மாதம் முன்னாடி பிறந்தவன். அல்லேலூயா. அவன் தான் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தவன். அந்த வழியாக தான் இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இவர் இன்னும் ஸ்ட்ராங்காக அதை போதிக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, யோவான் ஸ்நானகன் தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தண்ணீராலையும் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானம் கொடுத்தவராக காணப்பட்டார். அல்லேலூயா. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக முன்னாடி போனவன் இந்த யோவான் ஸ்நானகன். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இவர்தானா இல்லை வேற யாராவது வர வேண்டுமா என்று சொல்லி அவன் அவிசுவாசம் அல்லது இடரல் அடைகிறான் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை குறித்து இடரல் அடையாதிருக்கிறான் எவனோ அவன் பாக்கியவான் என்று. அல்லேலூயா. அதாவது கிறிஸ்டியன் லைஃப் எப்பவுமே மேலே கீழே அப்படிதான். விசுவாசம் மட்டும் இல்லை, லைஃபே அப்படி தான் போயிட்டுருக்குறோம். பவர் எல்லாமே. ஆனால் நம்முடைய விசுவாசத்தை நாம் இயேசு கிறிஸ்துவோட உறவில் வைக்கும் பொழுது அது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே இறங்கி தான் போகும். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட ஒரு உறவை கரெக்டாக வைத்திருந்தீங்க அப்படின்னா, டெய்லி ஒரு ஜெபம், டெய்லி வேத வசனம், டெய்லி அவரை ஆராதிக்கிற ஆராதனையை கான்ஸ்டண்ட்டாக உங்கள் மனசில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கரெக்டாக போயிட்டுருக்கோம். எப்பொழுதுமே நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க இருக்கிறதுலேயே பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அல்லேலூயா. அவங்க மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஏன்னா என்று சொன்னால் அவங்கக்கிட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட விஷயத்தையும் அவர் நம்மோடு நமக்கு சால்வ் பண்ணி கொடுப்பார். அல்லேலூயா. அவர் இருந்தால் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லி தருகிறார். என்னை குறித்து இடரல் அடையாது இருக்கவன் எவனோ அவன் பாக்கியவன் என்று. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.